பாலியத்துரியதான இச்சைகள் விலை ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுவலுகிறார் ஜனங்களோடு சேர்ந்து தொழுது கொள்ள வேண்டும். வேசித்தன விபச்சாரங்கள் விலை ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுவலோடு சேர்ந்து தொழுது கொள்ள வேண்டும். விக்கிரகாராதனை விட்டு விலை ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுவலுகிற ஜனங்களோடு சேர்ந்து தொழுது கொள்ள வேண்டும். பாலியத்துரியதான இச்சைகள் மாத்திரமல்ல, வேசித்தன விபச்சாரம், விக்கிரகாராதனை இவைகள் எல்லாம் விட்டு விலை ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுதுடனே சேர்ந்து தொழுது கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, பண ஆசைக்கு விலை ஓடி ஓடுகிற அனுபவத்தோடு இருந்து விலை ஓடி கர்த்தரை தொழுதுடனே சேர்ந்து தொழுது கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள். 1 கொரிந்தியர் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10-12. பண ஆசை எல்லா தீமையும் வேறா இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமையும் வருவிக்கும். எல்லா தீமையும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்தல்ல விரும்பி விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவளை விட்டு ஓட வேண்டும். இவளை விட்டு ஓட வேண்டும். பண ஆசை விட்டு விலை ஓட வேண்டும். பண ஆசையை விட்டு விலை ஓடி சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுதோடு சேர்ந்து தொழுது கொள்ள வேண்டும். பண ஆசை விலை ஓடி பண ஆசை ஆகிய இந்த பயங்கரமான தீமையை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு விரும்பு. பண ஆசையிட்டு விலை ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுகிற ஜனங்களோடு சேர்ந்து தொழுதுகொள். அப்பொழுதுதான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும். இதுதான் என்ன பரிசுத்தமான ஜெபம். இப்படிப்பட்ட அனுபவத்தோடு இருந்து சுத்த இருதயத்தோடு காணப்படுவதான ஜனங்களோடு சேர்ந்து தேவடைய ஜனங்களோடு சேர்ந்து தேவ மனுஷர்களோடு சேர்ந்து தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதிக்கத்தான் தேவடைய கற்பனை, தேவடைய வார்த்தை, தேவடைய வசனம். எங்கும் போய் எப்படி ஆராதிக்க ஆண்டவர் சொல்லவில்லை. கர்த்தருடைய வசனம் அவர் கற்பிக்கவில்லை. கர்த்தருடைய வேதம் அவர் கற்பிக்கவில்லை. பாலியத்துரியதான விலை ஓட வேண்டும். ஓடி சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள ஜனங்களோடு சேர்ந்து தொழுது கொள்ள வேண்டும். வேசித்தன பூஜாரம் மற்றும் கூட்டி வெறிகள், ஆட்டிபிடிகள், அக்கிரமங்கள், ஆகாதகிரிகள், பொய்கள், களவுகள், ஏமாற்றுகள், வஞ்சகங்கள், கொலைவாதங்கள், விக்கிரகாராதனைகள், பில்லி சூனியங்கள், மந்திரவாதங்கள் இவைகளெல்லாம் விட்டு ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுதுள்ள ஜனங்களோடு சேர்ந்து தொழுது கொள்ள வேண்டும். பண ஆசை விட்டு விலை ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுதுள்ள ஜனங்களோடு சேர்ந்து தொழுது கொள்ள வேண்டும். விக்கிரகாராதனை எல்லாம் விட்டு விலை ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுதுள்ள ஜனங்களோடு சேர்ந்து தொழுது கொள்ள வேண்டும். இதுக்குதான் என்ன பரிசுத்த ஜெப வீடும் பரிசுத்த ஜெப வீடு பிரதிஷ்டை பண்டிகையும். விதமாக ஜனங்கள் ஜீவித்து பரலோகராஜ்யம் போகத்தான் இந்த பரிசுத்த ஜெப வீடு பண்டிகையும் பிரதிஷ்டை பண்டிகை எல்லாம். இது அதிகமாக பேச சமயம் போதாது. கர்த்தர் உங்களோட பேசினார், காரியங்களை பேசினார், அவளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஜெப வீடு எதற்காக, இந்த ஜெபாலயம் எதற்காக ஆண்டவர் இங்கு கொண்டு வந்தார், ஸ்தாபித்தார். பரிசுத்தமான இந்த ஜெப வீட்டை இங்கே கொண்டு வந்து ஸ்தாபித்து எதற்காக? எல்லாருக்குமாக, ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களுமாக, சகல ஜனங்களுக்குமாக, எல்லா ஜனங்களும் இதன் மூலம் ஆசிரியப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டு ஆசிரியப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டதான ஜனங்களும் ஆவிக்கிற ஜீவித்து ஆசிரியப்பட்டவர்களா பிழைக்க வேண்டும். யாவர் யெகோவாவித்து ஒன்றாயிருந்து ஒன்றாய் ஜெபம் பண்ணி ஒன்றாய் கூடி ஜெபம் பண்ணி ஒன்றாய் கூடி பாடி ஒன்றாய் கூடி ஆராதித்து ஒன்றான அனுபவத்தோடு காணப்பட்டு எல்லாரும் ஒன்றாய் அவருடைய ராஜ்யத்தில் போக வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கும் பாக்கியத்தை பெற வேண்டும். அதற்கென்று தான் ஜெப பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனை. ஆகவே கர்த்தர் இந்த நாள் பேச அறிவித்தான வார்த்தைகளை விசுவாசித்து யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படவில்லையோ எல்லா ரட்சிக்கப்பட ஜெபமனங்கள், பின்மாற்ற வந்தோடு காணப்படும் யாரும் உயிர்ப்பிக்கப்பட ஜெபமனங்கள். கர்த்தர் பேச அறிவித்தான வார்த்தைகளை விசுவாசித்து ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நோய்களை நீக்குகிறார், சாசலை திருத்துகிறார், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறார், செய்கிற தொழிலை ஆசீர்வதிக்கிறார், கஷ்டங்கள் கடன் தொழில்களை நீக்குகிறார், சமாதானம் தருகிறார், சந்தோஷம் தருகிறார், ஆறுதல் தருகிறார். தொழிலத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டு ஜீவிக்கலாம். முடிவிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவரோடு கூட வாழலாம்.
எங்க? விண் வீட்டில். இது ஜெப வீடு, அது விண் வீடு. பரலோராஜ்ய வீட்டில் வாசிக்கலாம். எல்லாம் எதற்காக? மொத்தம் எதற்காக ஜெப வீடு? எதற்காக? அந்த விண் வீட்டிற்காக. விண் வீடு பரலோராஜ்யமாய் வீட்டிற்காக தான் இதெல்லாம் இந்த வீடு தந்திருக்கிறார். பரலோராஜ்யமாய் வீட்டை நாம் சொந்தமாக கொள்வதற்காக தான் இந்த பரிசுத்தமான ஜெப வீடு. முடிவிலே அவருடைய விண் வீடாகிய பரலோராஜ்யமாய் வீட்டில் நாம் போக வேண்டும், அவரோடு கூட என்றென்றே குடியிருக்க வேண்டும். அந்த விருப்பத்தோடு தான் இந்த ஜெப வீடு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே பரலோராஜ்யமாகிய அந்த விண் வீட்டை சொந்தமாக்க யாவரும் ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும். இந்த வீடும் இந்த உலகம் எல்லாம் இந்த ஜெப வீடானாலும் சரி, அதுல ஒரு கால அளவு தான். விண் வீடோ என்றென்றைக்கும் உள்ளது, சதாகாலம் உள்ளது, நித்திய நித்திய காலம் உள்ளது. அது ஒருபோதும் அழியாத வீடு. அது விண் வீடு. அது ஆண்டவரால் செய்யப்பட்டதான, ஆண்டவரால் கட்டப்பட்ட வீடு, கைவேலை இல்லா வீடு, நித்தியமான வீடு, விண் வீடு, சொர்க்க ராஜ்யமாகிய வீடு, மோட்சலோகமாகிய வீடு, பரலோகமாகிய வீடு. அந்த வீடை யாரு சுதந்திரித்துக் கொள்ளத்தான் இந்த ஜெப வீடாகிய அவருடைய ஜெபாலயம். இந்த ஜெபாலயத்தின் மூலமாக, இந்த ஜெபத்தின் மூலமாக அந்த விண் வீடை யாவர் சென்றடைய வேண்டும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதான யாவரும் அந்த விண் வீட்டை சென்றடையும்படியாக, பரலோராஜ்யத்தை வீட்டை சென்றடையும்படியாக ஜாக்கிரதையோடு காணப்பட்டு ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாத ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.